வாளறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நாம் இந்த உலகத்தை அதிக காலம் ஆட்சி செஞ்ச முதல் 5 அரச வம்சங்களை பற்றி பார்க்கலாம். இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற அந்த டாப் 5 அதிக கால ஆண்ட அரசர்கள் வம்சங்களோட பட்டியலானது CEO வேர்ல்ட் மேகசின் அப்படிங்கிற ஒரு வலைதளத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த CEO மேகசின் ஆனது அதிக ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச உலகத்தோட முதல் 50 அரச வம்சங்களை பற்றி இந்த CEO வேர்ல்டு ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் நாவலனிலிருந்து ஒரு சில அரச வம்சங்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கு. முதல் 5 அரச வம்சங்களை பார்ப்பதுக்கு முன்னாடி நாவலனிலிருந்து இடம்பெற்றுள்ள அரச வம்சங்களை பற்றி நாம் பார்க்கலாம். 50வது இடத்துல மேற்கு நாவலனின் குஜராத் பிரதிகாரா வம்சம் இருக்கு. கன்னோஜ் மற்றும் அவந்திய தலைநகராக கொண்டு வட நாவலனை ஆண்ட இவங்க குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு அரச வம்சம் ஆகும். இவர்கள் கிபி 725 முதல் 1027 வரை கிட்டத்தட்ட 302 ஆண்டுகள் இவங்க ஆட்சியில் இருந்தாங்க. 39வது இடத்துல அசாம பூர்வீகமாக கொண்ட திமாசா அப்படிங்கிற அரச வம்சம் இருக்கு. தற்போதைய அசாம் மற்றும் நாகாலாந்து பகுதிகளை கிபி 1336 முதல் 1832 வரை 496 ஆண்டுகள் இந்த திமோசா வம்சத்தினர் ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க. இந்த பட்டியலில் அசாமை சேர்ந்த இன்னொரு அரச வம்சமும் இடம்பெறுது. அது என்ன அப்படின்னாக்கா ஆஹோம் அப்படிங்கிற அரச வம்சம் 29வது இடத்தை பெற்றிருக்கு. கிபி 1228 முதல் 1826 வரை 598 ஆண்டுகள் இந்த அஹோம் வம்சத்தினர் அசாமை ஆண்டுகிட்டு வந்திருக்காங்க. இந்த பட்டியலில் கர்நாடகாவை சேர்ந்த சாளுக்கிய வம்சம் 23வது இடத்துல இருக்கு. சாளுக்கியர்கள் கிபி 543 முதல் 1200 வரை 657 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இவர்களோட தொடர்ச்சியா ஆளலை. ஆனாலும் இடையில புதிதாக தோன்ற ராஷ்டிரகூட வம்சத்துக்கு கீழே அடங்கி இருந்த அதுக்கப்புறம் 2ஆம் தைலபன் அப்படிங்கிறவனால மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினாங்க. இதுக்கப்புறம் முதல்ல 5 இடத்தை பெற்றுள்ள அரச வம்சங்களை பற்றி பார்க்கலாம். இந்த பட்டியலில் 5ஆம் இடத்துல இருப்பது தற்போதைய சூடான் மற்றும் எகிப்தில் அமைந்திருந்த குஷ் அரச வம்சமாகும். இந்த குஷ் வம்சத்து மன்னர்கள் கிமு 1070 முதல் கிபி 350 வரை 1420 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. நைல் நதிக்கரையில் இவர்களோட நாடு அமைந்திருந்தது. இந்த பட்டியலில் 4வது இடத்துல இருப்பது தமிழகத்தை ஆட்சி செய்த சேர வம்சமாகும். இந்த சேர வம்சத்தினோட தொன்மை குறித்தும் வரலாற்று குறித்தும் உறுதியான செய்திகள் இன்றளவும் கிடைக்கப்பெறலை. அப்படி இருந்தும் கிடைச்சிருக்கிற ஆதாரங்களின்படி சேரர்கள் கிமு 430 முதல் கிபி 1102 வரை கிட்டத்தட்ட 1532 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததா கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருப்பது மற்றொரு தமிழ் அரச வம்சமான சோழ வம்சமாகும். சேரர்களைப் போலவே சோழர்களோட தொன்மை காலம் முழுமையான சான்றுகள் இல்லை. அப்படி இருந்தாலும் தற்போது வரை கிடைச்சிருக்கிற சான்றுகளோட அடிப்படையில் சோழர்கள் கிமு 301 முதல் கிபி 1279 வரை கிட்டத்தட்ட 1580 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததாக கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் 2ஆம் இடத்துல மெசபடோமியாவின் அசிரிய வம்சம் இடம்பெற்றுள்ளது. அசீரியர்கள் தற்போதைய ஈராக், ஈரான், சிரியா, டர்க்கி உள்ளிட்ட பகுதிகளில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. மேலும் பாலஸ்தீனம், லெபனான் மற்றும் ஜோர்டான் உள்ளிட்ட பல பகுதிகளையும் அவங்க கைப்பற்றி ஆண்டுகிட்டு வந்தாங்க. இந்த உலகத்தோட பழமையான அரசுகளில் ஒன்றான இந்த அசீரியர்கள்
கிமு 2500 முதல் 605 வரை 1895 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. சிஓ வேர்ல்ட் அப்படிங்கிற அவங்க வெளியிட்ட இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருப்பது தமிழகத்தை சேர்ந்த பாண்டிய வம்சமாகும். சேரர் சோழர் இந்த வம்சத்தினர் போலவே பாண்டியர்களோட தொன்மையும் மிக நீண்டது. அதனை அறிய இதுவரை முறையான சான்றுகள் இன்னும் கிடைக்கல. இருந்தாலும் கிடைச்ச சான்றுகளை அடிப்படையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா பாண்டிய வம்சமானது கிமு 530 முதல் கிபி 1345 வரை கிட்டத்தட்ட 1925 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததாக கணக்கிடப்பட்டிருக்கு. இடையில களப்பிரர்கள் அரசா இருந்தாலும் கொஞ்ச காலத்திலேயே நாட்டை மீட்டு மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 1310 இந்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சாலும் கிபி 16ஆம் நூற்றாண்டு வரை ஏதோ ஒரு பகுதியில் பாண்டிய வம்சத்து மன்னர்கள் ஆட்சியில் இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. மேற்கண்ட இந்த பட்டியலில் வடநாவலனின் பெரிய வம்சங்களான மௌரியர், குப்தர், சுல்தான், முகலாயர்கள் போன்ற எந்த ஒரு வம்சமும் இடம்பெறவில்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க தகவலாகும்.